ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி அயன்ஸ் கிச்சனில் காடை 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. ரொம்பவே ஈஸியானதுங்க. அதுக்காக நம்ம ஒரு 10 காடை வாங்கி வச்சுருக்கோம். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது நல்லா அந்த மசாலா சேரணுங்கிறதுக்காக இது மாதிரி நைஃபை வச்சுட்டு அந்த செஸ்ட்டு பக்கத்தில் மட்டும் இது மாதிரி கீறி வச்சுக்கலாம். கீறிட்டு இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம் வாங்க. 2.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேங்க. அப்புறம் அதில் ஒரு முட்டை மட்டும் சேர்த்துருக்கலாம், 1 மட்டும் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூளுங்க, அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் 10 காடைக்கான அளவு சொல்லிகிட்ருக்கேங்க. 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேங்க. இப்போ அதையும் சேர்த்ததுக்கப்புறமா கரம் மசாலா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்துட்டு இப்போது ஹோம்மேட் சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழி எதுக்கு பறிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஊற்றுறதுக்குங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு லெமன் எடுத்துகிட்டு விதை நீக்கிட்டு ஒரு லெமனையும் நம்ம நல்லா இறுக்கி புழிஞ்சு எடுத்து வச்சுக்குவோம். லெமனை புழிஞ்சாச்சு. இப்போ மசாலாவை திரட்டிடலாம். இந்த மசாலாவுக்கு நம்ம ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்கவே இல்லைங்க. அந்த முட்டையும் எண்ணெயும் மட்டும்தான். அதுலேயே நல்லா பெசரி எடுத்து வச்சுக்கிடுவாங்க. இது மாதிரி நல்லா ஒன்று திரட்டிக்குவோம். திரட்டிட்டு எல்லா காடையும் எடுத்து வச்சுட்டு இப்போ காடையில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மசாலாவை தரணுங்க. உங்களுக்கு நாங்கள் அதை நல்லா செஞ்சு காமிக்கிறோம் பாருங்கள். இது மாதிரி எல்லா பக்கமும் எல்லா கடையிலையும் இது மாதிரி தடவை எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்துகிட்டு ஒரு பிளேட்லையாவது இல்லை ஒரு பாத்திரத்துலையாவது மாற்றி ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் மேரினேட் பண்ணி வைக்கணுங்க. அது நல்லா ஊறணும் இல்லையா, அதனால் ஒரு 2 மணி நேரமாவது இருக்கணும். அப்படியே இதை ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சிடலாம். இப்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. வெளியில் எடுத்துகிட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே காடையை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா பார்க்குறதுக்கு நல்லா ரெட்டிஷாக இருக்கும், ஃப்ரையாக இருக்காது. மீடியம் ஃப்ளேமில் வச்சோன்னா தான் உள்ளேயும் நல்லா ஃப்ரையாக இருக்கும். இப்போது ஒரு 6 நிமிஷம் ஆகிடுச்சு. திருப்பி போட்டுட்டோம். திருப்பி போட்டு ஒரு 7 நிமிஷம் ஆகிடுச்சு. எடுத்துடலாம். கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துகிட்டு அடுத்த செட் போட்டுடலாங்க. அதே மாதிரி தாங்க ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு அதையும் ஒரு 5 இல்லைன்னா ஒரு 6 நிமிஷம் விட்டுட்டு அது நல்லா இது மாதிரி நல்லா ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். இப்போ நம்ம காடை எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. சூப்பராக வந்திருந்தது. ரொம்பவே அருமையாக இருந்ததுங்க டேஸ்ட்டு. நீங்களும் ஒரு தடவை இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் காடை 65 ரெடி பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.